இந்தியாவில் மே மாதம் என்றால் நமக்கு நினைவில் வருவது கடுமையான கத்திரி வெயிலும் மிகவும் இனிமையான மாம்பழ பருவமும். உலகம் முழுவதும் உள்ள சில கிறிஸ்தவர்களுக்கு மே மாதம் என்றதும் இனிமையான நமது அன்னை மரியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்று நினைவிற்கு வரும். ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாலும் ஒரு வலிமையான பெண் இருப்பாள் என்பது ஒரு முதுமொழி. பழைய ஏற்பாட்டின்படி கடவுள் ஏவாளை ஒரு பெண்ணாகவும் ஆணுக்கான ஒரு துணைவியாகவும் படைத்தார். புதிய ஏற்பாட்டில் கடவுளின் புதிய உடன்படிக்கை நிறுவப்பட்ட பொழுது யூதர்களின் ஆணாதிக்க சமூக அமைப்பிற்கு மத்தியிலும் கடவுள் அந்த வரலாற்றை மாற்றி எழுதி புதிய ஏவாளாகிய மரியாவை பாவமற்றவளாகவும் அனைத்து பெண்களிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவும் கடவுளின் அருளால் நிறைந்தவளாகவும் இறைவனின் தாயாகவும் உயர்த்தி அதிகாரம் அளித்தார். கடவுளின் சாயலையே இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்த மரியாவிற்கு பின்னால் ஒரு வலிமையான ஆண் இருந்தார். அவர் அமைதியானவர், நிதானமானவர், தம் உள்ளுணர்வின் அழைப்புகளை கூர்ந்து கவனித்தவர், மேலும் தன் மனைவி, மகன் மற்றும் குடும்பத்தை நேர்மையுடன் பாதுகாத்தவர். மிக பொருத்தமாக இன்று நாம் அன்னை மரியாவின் கணவரும் தொழிலாளருமான புனித யோசேப்புவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒரு அர்ப்பணிப்புள்ள தச்சராக திகழ்ந்த இவர் மே தினத்தையும் சர்வதேச தொழிலாளர் தினத்தையும் பிரதிபலிப்பவராக உள்ளார். புனித யோசேப்பு தன் பணியை செவ்வனே செய்தார். ஒரு சர்ச்சைக்குரிய கற்ப காலத்திலிருந்து தொடங்கி தன் மனைவிக்கு எப்பொழுதும் துணையாக நின்றார். கடவுளின் திருவளத்தையே எப்பொழுதும் பின்பற்றினார். இறுதியில் அமைதியாக இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் தெய்வீக போதனைகளையும் அற்புதங்களையும் அவரது சமூகம் வரவேற்கவில்லை என்பதை கூறுகிறது. இதற்கு காரணம் அவர் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்தவர் என்பதும், முன்னதாக தன் தந்தை புனித யோசேப்புவிடம் முழுமையாக பயிற்சி பெற்று ஒரு அர்ப்பணிப்புள்ள தச்சராக பணிபுரிந்தார் என்பதே ஆகும். தங்கள் சொந்த மீட்பையை நிராகரித்த அந்த யூதர்களைப் போல நாமும் நம் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மீட்பு ஒரு அரச குடும்பத்திலிருந்து வராமல் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த ஊழிய தலைவரிடமிருந்து வந்தது என்பதற்காக யோசேப்புவின் மகனான இயேசு நிராகரிக்கப்படுகிறார். நம் சமூகங்களில் உள்ள அனைத்து தொழிலாளர்களின் கண்ணியத்திற்காக நாம் மேற்கொள்ளும் ஜெப முயற்சிகளுக்கு துணையாக அமையுமாறு புனித யோசேப்புவின் பரிந்து பேசலையும் நாம் கேட்போம். வேலையே ஒருவரின் முதன்மையான அழைப்பு, ஏனெனில் அது கண்ணியத்தை வழங்குகிறது. அந்த கண்ணியத்தில் தான் நாம் கடவுளை காண்போம் என்பார் பழைய திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே நாம் கடவுளுக்காக உழைப்போம், நமது உழைப்பில் கடவுளை காண்போமாக. ஆமேன். அல்லேலூயா.